ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசுப்பா நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 39வது வசனம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். ஆமீன். இன்றைக்கும் இதை கேட்டுருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா இக்கட்டுகளும் உங்கள் வாழ்க்கையில் இன்று நீங்கும். ஆமீன். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஒருவேளை ஒரு காரியத்தில் ஒரு இக்கட்டோட, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்களா? ஒரு இக்கட்டில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்களா? பாருங்க, நீதிமான்களுடைய ரட்சிப்பு, நீங்கள் நீதிமான்களாய் வாழ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி உங்களை மீட்பார். இக்கட்டு காலத்தில் அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் கூட வருவார். தாவீது ராஜாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் வேதத்தில் நீங்கள் அநேக இடத்துல சங்கீதங்களில் இக்கட்டு என்னை பிடித்தது என்று சொல்கிறார். பாருங்க, சங்கீதம் 119:41 கூட வாசிப்பீங்கன்னா, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. எத்தனையோ வேளையில் நான் இக்கட்டில் மாட்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நோக்கி கூப்பிடுவார். அந்த இக்கட்டிலிருந்து தாவீது ராஜாவை மீட்டார். அதை தான் பாருங்க, 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 30வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. இன்றைக்கு நீங்க சிக்கி கொண்டிருக்கிற இக்கட்டிலிருந்து உங்களை மீட்க யாரால முடியும்? கர்த்தரால தான் முடியும். மனுஷராலோ உங்களுடைய உபாய தந்திரங்களாலோ அல்ல. ஒரு பெரிய இக்கட்டில் நீங்க மாட்டிட்டு இருக்கீங்களா? இதுல இருந்து கர்த்தர் உங்களை மீட்கும்படியாக தான் இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்படி அவர் இந்த நாளில் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். நீங்க நீதிமான்களாய் மாறுவீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் எல்லா இக்கட்டிலிருந்து உங்களை நீங்களாக்கி மீட்பாராம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழிநடந்து வரும்போது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசையிட்டு சொல்லுவாரு, நீ இறந்துருவப்பா. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? வணங்கா கழுத்துள்ளவர்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? என்னை விட்டு பின்வாங்கி விக்கிரகங்களை வழிபடுவார்கள். ஆனாலும் அப்படி வழிபடும் போது தீங்கிலையும் பிரச்சனைகளிலும் மாட்டுவாங்க, அடிமைத்தனத்திற்குள்ளாய் அகப்படுவாங்க மற்ற ராஜாக்கள் மத்தியில். அப்போ என்னை நோக்கி கூப்பிடுவாங்க ஆபத்திலே. அப்போ என்ன செய்வேன்? நான் அவர்களுடைய ஆபத்திலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுவார். அநேக இடத்துல கர்த்தர் மோசையோடு சொல்லியிருப்பார். நீங்கள் அதே போல தான் சங்கீதங்கள் 107வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 7:6 கர்த்தர் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆபத்தில் இருக்கீங்களா? ஒரு இக்கட்டில் இருக்கீங்களா? நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் அவர் என்ன செய்வார்? இக்கட்டிலிருந்து உங்களை நீங்களாக்கி மீட்பார். தாவீதை மீட்ட கர்த்தர், மீட்டு ராஜாவாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கும் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் உங்களுக்கு இக்கட்டு வந்ததற்கு காரணம் நீங்கள் உயர்வதற்காக. தாவீதுக்கு அந்த இக்கட்டு வந்ததுனால தான் அவன் சவுல் ராஜாவாய் மாறினான் இஸ்ரவேலுக்கு. அதே போல சவுலினால தான் இக்கட்டு. அதே போல இன்றைக்கும் சில காரியத்தில் நீங்கள் இக்கட்டில் மாற்றிருக்கீங்களா? அந்த இக்கட்டின் மூலமாய் கர்த்தர் உங்களை பெரிய இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். ஆமேன். நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவர் தான் உங்களுக்கு அடைக்கலாகவே. உங்களை மீட்பது கர்த்தர் இயேசுதான் உங்களை மீட்கணும். இக்கட்டுக்கு நீங்களாக்கி மீட்ட என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் நாம் கண்களை மூடி நம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஏசப்பா, நான் இந்த இக்கட்டில் மாட்டியிருக்கிறேன், இன்றைக்கு இந்த இக்கட்டிலிருந்து எங்களை நீங்களாக்கும். சங்கீதம் 107 நீங்கள் எத்தனை இடத்துல வாசிக்கலாம் தெரியுமா? இதே வசனத்தை, தங்கள் லாபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடங்கள்ல. அப்போ இன்றைக்கு ஒரு ஆபத்தில் ஒரு இக்கட்டில் மாட்டிருக்கீங்களா? நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் இந்த நாளில் அந்த எல்லா இக்கட்டும் இன்று நீங்கும். விசுவாசத்தோடு ஜெபிப்பீங்களா? விசுவாசித்தவளே பாக்கியவது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏசப்பா, நான் தெரிந்தோ தெரியாமலோ இந்த இக்கட்டில், இந்த பிரச்சனையில், இந்த பண கஷ்டத்தில், இந்த தோல்வியில், இந்த ஒரு நபர்கிட்ட நான் வாங்கின காசை கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டு, ஒரு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாத இக்கட்டு, இன்னைக்கு நிறைய காரியங்களில் நீங்கள் ஒரு நபர்கிட்ட கொடுத்த காசை வாங்க முடியாத ஒரு இக்கட்டு, இப்படிப்பட்ட இக்கட்டில் நீங்கள் மாட்டியிருப்பீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் கட்டாயம் அதிலே ஒரு பலனை கட்டாயம் தருவார். அந்த இக்கட்டு எல்லாம் இன்றைக்கு நீங்கமாகவே. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பாவை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தெந்த இக்கட்டில் மாட்டிக்கொண்டு ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி நீங்களாக்கி மீட்டார் என்ற வார்த்தை இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், விசேஷமாக என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இக்கட்டுகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி மீட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நல்ல சாட்சியை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இன்றே எல்லா இக்கட்டுகளும் நீங்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும். சகல துதி கனமாகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.